ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப ஹாப்பியான வீடியோ. அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக பேசுவோம்ல, அது மாதிரி இன்றைக்கி நான் உங்கள் கூட பேச போகிறேன். பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை ஞாபகப்படுத்தலான்னு நினைக்கிறேன். மன்னனும் மாசற கற்றோனும் சென்றோன், மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன் அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்குது. மூதுரை பாடல் ஒன்று இருக்குது. மன்னனும் மாசற கற்றோன் சீத்தோக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன் அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்குது. அந்த பாடல் வரியினுடைய பொருள் என்ன அப்படின்னா, மன்னனும் படித்தவனும் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல யார் ரொம்ப சிறப்புடையவனாக போற்றப்படுவான் அப்படின்னா கண்டிப்பாக படித்தவங்க தான். அந்த படிப்பை சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர்களாக இருக்கிற நமக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் 19,000 ஆசிரியர்கள் விரைவில் நியமனம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். ரியலி ஹாப்பினா ரொம்ப ஹாப்பி. ஓகே மேம், ஆசிரியர்கள் நியமனம் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் உட்காந்தா கதையாகாது. கரெக்டு தானே? அப்போ கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மொத்த போஸ்டிங் எவ்வளோ போஸ்டிங் கவர்மெண்ட் நிரப்புறதா சொல்லியிருக்கு அப்படின்னா 19,260 போஸ்டிங் நிரப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. 19,520 போஸ்டிங், அதாவது காலேஜ் லெவலில், ஸ்கூல் லெவலில், இடைநிலை ஆசிரியர், டிஆர்பி அசிஸ்டன்ட்னு எல்லாம் சேர்த்து கவர்மெண்ட் அவங்க வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுடைய வேலை என்ன? நம்மளுடைய வேலை படிக்கிறது. நியமன தேர்வு படிக்கிறவங்க ரொம்ப திருப்தியாக, இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக, இன்னும் நிறைய பூஸ்டப்போட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பாதையை நோக்கி அழகாக பயணிக்கலாம். இல்லை மேம், நான் டெட் எக்ஸாமே பாஸ் பண்ணல மேம், நான் என்ன மேம் பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 அல்லது 3 மாதங்களுக்குள்ளாகவே உங்களுக்கு தகுதி தேர்வு வரும். தகுதி தேர்வு வருவதற்கான ஆயத்தங்களில் நீங்கள் ரெடியாக இருங்க. ஏன்னா நம்ம எக்ஸாம் எப்போ வருதுன்னு யோசிச்சுட்டே நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இங்கே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மறந்துடுவோம். ஸோ தகுதி தேர்வு படிக்கிறவங்க தகுதி தேர்வுக்கு ரெடியாகுங்க. நியமன தேர்வு படிக்கிறவங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. யார் எந்த போராட்டம் எங்கே நடக்கு, இந்த தேர்வை நடத்த விடாமல் பண்ணிடுவோன்னு சொன்னால் தயவுசெய்து நம்பாதீங்க. கைக்குள்ளே இருக்க விஷயத்தை பற்றி யோசிங்க. அதுக்கப்புறம் நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், நம்மளை நம்பினவங்க நிறைய பேர் நம்மளை ஏமாற்றிருப்பாங்க. நம்ம லைஃப்பில் நம்மெல்லாம் க்ரோன் அப், ரைட்? நம்மளுடைய ஃபேமிலிஸில் சிலர் ஏமாற்றிருப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் ஏமாற்றிருப்பாங்க. ஆனால் நம்மளை ஏமாற்றாத விஷயம் இந்த உலகத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னா, நம்ம நம்பி கையில் எடுக்கிற புக்ஸு கண்டிப்பாக நம்மளை அது ஏமாற்றாது. இதோட வேல்யூ எப்போ தெரியும் அப்படின்னா, ஒரு போஸ்டிங்கில் போய் ஒரு வேலையில் போய் உட்காரும்போது தான் நமக்கு தெரியும். அதற்காக இப்போ நம்ம பண்ண வேண்டியது உழைப்பு. அந்த உழைப்பை நியாயமான முறையில் நிறைய உத்வேகத்தோடு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கொடுக்கலாம். கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலையில் போய் உட்காரலாம். நிறைய நம்மளுடைய கனவுங்கிறத தாண்டி நம்மளுடைய பேரண்ட்ஸோட கனவு 199% பேர் குழந்தைங்கள டீச்சர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெரும்பாலான பேர் சொல்கிறேன். இங்கே இருக்கிற பெரும்பாலான பேர் தனக்காக டீச்சிங் ப்ரொஃபஷனை எடுத்ததை விட எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், அது ரொம்ப மரியாதையான பதவி, ரொம்ப மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் அதிகம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலையில் இருக்க போகிறோம். நல்லா படிங்க, நல்ல கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, உழைப்பை போடுங்க. உழைப்பானுக்கான பயன் கண்டிப்பாக இருக்கும். தகுதி தேர்வு, நியமன தேர்வை நோக்கி போகிறவங்க நியமன தேர்வு போங்க. இல்லைம்மா நான் இன்னும் தகுதி தேர்வு எதுவுமே பாஸ் பண்ணல அப்படிங்கிறவங்களும் தகுதி தேர்வை நோக்கி அழகாக பயணிங்க. அதாவது வாழ்க்கையில் எப்போ என்ன மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த மிராக்கிள்ஸ் நடக்கும்போது அதற்கான தகுதி நம்மக்கிட்ட இருக்கா, அதை நம்மளை அந்த மிராக்கிள்ஸை கையில் வாங்கிறதுக்கான தகுதியை நம்ம என்ன பண்ணணும், வளர்த்துக்கிடணும். அதனால் எல்லாரும் நல்லா படிங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வேலைக்கு போகிறோம். இந்த வருஷம் நமக்கான வருஷம். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. 110 விதியின் கீழே தான் அறிவிச்சிருக்காரு. 110 விதியின் கீழே அறிவிச்சிருக்கிறாரு. 18 மாதங்களில் நான் போஸ்டிங் நிரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக சொல்கிறது, 1 வருடம் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, 1 வருடம் கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலைங்கிறது உறுதி அப்படின்னு. நல்லா பாருங்கள், இந்த வருஷம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலையில் போய் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், உட்கார முடியும். ஸோ படிங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.